நேர்களே, நாம தொடர்ந்து பல செய்திகளை காசா விவகாரத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும், பெஞ்சமின் நெத்தானியாகும் பென் கேவிரும் அவருடைய பெசலில் ஸ்மோட்ரிச் போன்ற கடுமையான தீவிரவாதிகள் ஹமாஸ் தீவிரவாதி என்று சொல்வதை விட இந்த தீவிரவாதிகளையும் நாம் மனிதர்களை 61,000 பேரை படுகொலை செய்து 1,50,000 மேற்பட்ட மக்களை முடமாக்கியவர்கள் அஹிம்சாவாதிகளா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் விவகாரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸ் என்று நாங்கள் ஒருபோதும் ஆதரிப்பது அல்ல. ஆனால் சொந்த மண்ணை மீட்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களே, அப்படி என்றால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறது, ஸ்டீவ் விட்காஃப் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரே, அதே மாதிரி முசாத் அமைப்பு சின்பெட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்களே, கத்தர் எகிப்த் பேச்சுவார்த்தை நடத்துகிறதே. அப்ப தீவிரவாதிகளா? அப்ப தீவிரவாதிகளை ரெகக்னைஸ் பண்றீங்களா நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும். உண்மையிலேயே காசாவில் என்ன நடக்கிறது? நாம நேற்று பேசணும், செப்டம்பர் 1, 2ஆம் தேதிக்குள் 60,000 போர் வீரர்கள், அதற்கு 44 நாள் கழித்து 20,000 போர் வீரர்கள், இப்படியே அவர்கள் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தானியாகு களத்திற்கு போகிறார், அவர் சென்று வரைமுறைப்படுத்த போகிறார் என்றெல்லாம் கதைகள் விடப்படுகிறது. உண்மையிலேயே காசாவுடைய நிலை என்னவென்றால், காசாவில் மக்கள் பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 190 குழந்தைகளும் மேல் உணவு பற்றாக்குறையால் பலமிழந்து சத்து இழந்து மரணித்து போனார்கள். 1,500 பேர் வரைக்கும் கடுமையாக பசியால் அவர்கள் இந்த நொம்பலத்தில் சிக்கியிருக்கிறார்கள். 2 மில்லியன் மக்கள் டிஸ்பிளேஸ்டு ஒவ்வொரு பகுதியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காசா சிட்டியிலிருந்து 1 மில்லியன் மக்களை வெளியேற்றி தெற்கு பகுதி வழியாக ரஃபாவை விட்டு அவர்கள் வெளியேறி அந்த மண்டலத்தை தாம் பிடிக்கணும்னா ஒரு சர்வதேச அதிகளை விட மோசமாக இஸ்ரேலிய இராணுவத்துறை கர்ட்ஸ் மற்றும் சுமோட்ரிச், அதை சார்ந்து பெஞ்சமினும் பேசுறாங்க. இதுதான் அவனுடைய திட்டம். இது அமெரிக்காவுடைய ஆசீர்வாதத்தோடையே நடக்கிறது. இப்ப பெஞ்சமின் என்ன சொல்றாருன்னா, 1 மில்லியன் அளவிற்கு உணவு கொடுத்தான இவர். இந்த உணவை நாங்கள் கொடுத்ததை மாதிரி யாரும் கொடுக்கவில்லை, ஐநா பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறார். அப்படி என்றால் இந்த உணவை அனைத்தையும் கடத்தி கொண்டு சென்றது ஹமாஸ், அவர்கள்தான் இந்த பிரச்சனை என்று ஒரு ஜமுகாலத்தில் வடிகட்டிய பொய்யை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு கூறுகிறார். அவர் வாயை துறந்தாலே பொய்யன்தான். பொய்களில் பொய்யும் கூட இரக்கமற்ற ஒரு மனிதன். சரிதான், ஒரு குழந்தைகள், ஒரு பூனைக்குட்டி இறந்து போனாலே நமக்கெல்லாம் பல நாட்கள் உணவு உண்ண முடியாது. ஆனால் இவ்வளவு பேர்களை செய்த பிறகும் இத்தனை பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் எல்லாவற்றையும் போட்டு படுகொலைகளை நிகழ்த்திவிட்டு கோர்ட்டும் ஷூட்டும் போட்டுக்கொண்டு இவர்களால் எப்படி தியானிக்கவும் பயணிக்கவும் இறை நம்பிக்கைக்கு உறுத்தானவர்களாகவும் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதிலே இல்லை தோழர்களே. ஒரு விசேடமான ஒரு படைப்பாக இவனெல்லாம் இருக்க போய் தான் இவ்வளவு மனத்திடமாக கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் மக்களை இவர்களால் அழிக்க முடிகிறது என்பதுதான் முக்கியம். இந்த போரின் போக்கை யூகிக்கிற போது நேற்று களத்தில் 20,000 மேற்பட்ட ஹமாஸ் படைகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுல அல் குஸ், அல் கஸம், ரஜோரம் வந்து கலிபர் தாக்குதலை நடத்தினார்கள் என்று நாம் சொன்னேன். அதை மறுபடியும் நாங்கள் உறுதி செய்கின்றோம். இது மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு வலிமையான அந்த லோக்கல் அட்டாக். அது ஒரே நேரத்தில் 25 ராக்கெட்டுகள் ஒரே நிமிடத்தில் ஏவ முடியும் என்றும், ஐடிஎஃப் வந்து இந்த ஆபரேஷனில் கடுமையான தாக்கத்தை சந்தித்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. அல் கஸாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூடியிருந்த அந்த கேதரிங் மிலிட்ரி மேலே ஐடிஎஃப்ஐ அவர்கள் தாக்கியிருந்தார்கள். 2. 3வது, இந்த 60,000 வீரர்கள் நுழைவதற்கு முன்பே
இந்த வலிமையான தாக்குதலை ஹமாஸ் நடத்துவதன் மூலம் ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். நீங்க உள்ள வந்தா இன்னும் பயங்கரமான அழிவை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது ஒரு வைப்ரண்ட் அட்டாக் ஹஸ் பீன் மேட். ஒரு சுறுசுறுப்பான தாக்குதல், டிராஸ்டிக், ட்ரெமெண்டஸ், வியக்கத்தகு கடுமையான தாக்குதல்களை அவர்கள் செய்வதற்கு காரணம் ஒரு மெசேஜை கன்வே பண்றான். உள்ள வந்துடாத, இதுதான் உனக்கு கதின்னு. அப்ப இதை பார்த்து கொண்டு வந்த ரிசர்வ் ஆர்மியும் காம்பேட் ஜோன்ல என்டர் பண்ணக்கூடிய நார்மல் பிராக்டிஸ் பெற்றவர்களும் உள்ளே செல்வார்களா? அப்ப அவர்களுக்குள் எவ்வளவு தயக்கம் வரும்? இது ஒரு யுக்தி, இது ஒரு போரியல் யுக்தி. இந்த போரியல் யுக்தியின் மூலம் தற்போது அல் குஸ் படைகளும் அல் கசாம், இவர்கள் 2 பேரும் ஹமாஸ், இதை அல்லாமல் அல் அக்ஸா மேட்ரியர்ஸ் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் ஒவ்வொரு குழுக்களாக இருப்பதாக நமக்கு தகவல் வருது. ஒவ்வொரு குழுக்களிலும் 10,000 5,000 போர் வீரர்கள் இருப்பதாகவும், இவர்கள் அனைவரும் தற்போது ஒருங்கிணைந்துதான் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் களத்திலிருந்து வருகிறது. அப்ப நம்ம முதல்ல ஹமாஸை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹமாஸ் அல்லாத சிறு குழுக்கள் 3,000 பேர் கொண்ட படையணி வீரர்கள், 5,000 10,000 என்று இருக்கிறது, அதெல்லாம் சேர்த்தா லட்சத்திற்கு மேல் இருக்கலாம் என்ற தகவல்களும் நடுநடுங்க வைக்கிறது ஐடிஎஃப்ஐ. ஏன்னு கேட்டா இவர்கள் அனைவரும் மரண குழியிலே புதைவதற்கு போர், ஊரை காப்பாற்றிக் கொள்வதற்கு போர், அவர்கள் ஊரை விட்டு ஓடி வாழ்வதற்கான போர். இது நம்ம உளவியல் ரீதியாகவே சிந்திக்கலாம், இந்த போரின் முடிவுகள் எப்படி அமையும் என்று. ஆகவேதான் களத்தில் அவர்கள் இறங்குவதற்கு அச்சமுட்டு வான்வெளிகளின் மூலமாக பம்பாடன் குண்டுகளை போட்டு மக்களை அழித்து நாங்கள் ஹமாஸை, அதனுடைய விவகாரம் என்னவென்றால் ஹமாஸ் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். ஹமாஸை இவர்களால் அடையாளம் காண முடியாது. அவர்கள் டெனாலில் பதிந்து, அதாவது அந்த டெனல்ல, அது என்ன சொல்றது, சுரங்கத்துக்குள் இருக்கிறனாலும் இந்த சுரங்கத்திற்குள் உள்ளே போனால் மரணம்தான் என்பதையெல்லாம் அவர்கள் யாரும் போகல. 2 ஆண்டுகளாக எல்லாம் செய்து பார்த்து முதல்ல கதைகள்லாம் விடப்பட்டது. கடலை கொண்டு அலைகளாக உள்ளே போட போகிறார்கள், மேலிருந்து பம்பார்டன் B2 போட, ஒன்றும் நடக்கல தோழர்களே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் இந்த முடிய போகிற இந்த நாள் வரை கடலையும் விடவில்லை, ஆட்களும் உள்ள போகல, 2 லட்சமும் போகல, ஒன்றும் நடக்கல. ஆனா சில பகுதிகளில் ஃபுல்லா பஃபர் ஜோனை அமைச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையான இடங்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருந்து கொண்டு இருக்க முடியாதல்லவா? இப்ப காசாவை அவர்கள் ஆக்கிரமிப்பதற்கு கான் யூனுஸை அவர்கள் இதனால் பெற முடியல. அல் ஜெய்தூன்ல இப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிலடெல்பி காரிடார் மற்றும் நட்சான், அதாவது நட்சாரின் இந்த பகுதிகளில் அவர்கள் ரஃபாவின் எல்லை ஊடமாக ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்குதான் இருக்கிறது. ஆயுதங்கள் வராவிட்டால் அவர்களால் எப்படி போரிட முடியும்? நல்லா செய்யுங்க. பிலடெல்பி காரிடார்ல மட்டும் ரஃபா போர் வச்சிருந்தா இதுவரைக்கும் ஆயுதங்கள் வராமல் இருக்கும். அப்ப அவர்களுக்கு ஆயுதங்கள் வேறு பகுதிகளில் வேறு நிலைகள்லேருந்து வருது. அது அனைத்தும் சுரங்கப்பாதை, அதெல்லாம் கண்டுபிடிக்க இவனுக்கு திறனையும் இல்லை, இவர்களால் முடியவும் செய்யாது என்பதை இன்டர்நேஷனல் போரியல் ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கருத்து என்ன வெளியதுன்னா, பெஞ்சமின் இந்த போரை ஒருபோதும் நிறுத்த மாட்டார். ஏனென்றால் நிறுத்தினால் அவர் 2இல் 1 பங்கு மக்களின் விரோதத்தை சம்பாதித்திருக்கிறார் இஸ்ரேல்ல. அவ்வளவு பேரும் ஓட்டை மாற்றி போட்டுருவான். ஏற்கனவே இவருக்கு மேல் ஏராளமான குற்றச்சாட்டுகள், இவர் சந்தித்திருக்கிற ஸ்கேம், PMO அலுவலகம், நீதித்துறை வளைத்தது, சர்வதேச நிதிகளை பெற்றது, அதை போட்டு இன்டர்நேஷனல் கிரிமினல், எல்லாவற்றையும் இவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆக இவர் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் போரை தொடர வேண்டும். இதுதான். அப்போ இப்போ நேற்றைக்கு இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் ஹவுதிகளுடைய தாக்குதலின் மூலம் ஈரான் ஒரு செய்தியை சொல்கிறது. ஹவுதிகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவர்கள் தகடுபடியாக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி வந்திருப்பதும், மக்கள் அலறல் அடித்து கொண்டு ஓடுவதும், இது ஈரானுடைய செய்தியே அன்றி ஏமனுடைய செய்தி அல்ல. ஏனென்றால் அவர்கள் ப்ராக்சி ஹிஸ் கன்வே த மெசேஜ் டு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. நீங்கள் கடும்போக்காக அடுத்து தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் நாங்களும் தாக்கல் நடத்த ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கிறோங்கிற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தெற்கு இஸ்ரேலில்
20 இராணுவ நிலைகள் தளங்கள் மீதான தாக்குதல் நடந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அதுல இன்னொரு செய்தி என்னென்றால், இதுவரை ஹமாஸுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. ஹிஸ்புல்லாக்கள் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்திற்கு பின்பும் ஃபாத் ஷுக்கூர் மற்றும் அலி கராரி இன்னும் பலர் இறந்த பின்பு அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். காரணம், அந்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கெடுபிடி, அவர்களுக்கு ஆயுதம் வந்த சிரியாவின் பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆட்சி வீழ்ச்சி. இப்போது அகமது ஷார் என்கிற அபு முகமது அல் கொலானி அமெரிக்காவின் பிரக்ஷியாக மாறியிருக்கிறார். இது அவர்களுக்கு இடையூறு. ஆனால் ஏமன் சவுதியோடு பார்டரை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மலை குன்றுகளில் இருக்கிறார்கள். அவர்களை எவராலும் ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்கா அவர்களோடு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இவர்கள் ஹுதைதா தொடர்பு போர்ட்ல தாக்குதல் நடத்தினாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி தாங்கள் இறுதி வரை தங்கள் பிரதர்ஹுட் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் we are along with people of Gaza அவர்களோடு தான் இணைந்து நிற்பார்கள் என்ற செய்தி அவர்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹவுதிகள் பெரிய சவாலாக இருப்பதை அமெரிக்கா உணர்ந்துதான் 1700 நிலைகளை தாக்கியும் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு மெதுவாக யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன், யுஎஸ்எஸ் வில்சன், கார்னி வில்சன் போன்ற கப்பல்கள் எல்லாம் ஓடியது கடந்த கால வரலாறு. இன்று வரை யாரும் அந்த வளைகுடாக்களை அவர்களுடைய ரெட்சியை தாண்டி செங்கடலை தாண்டி வர முடியாத அளவிற்கு கைவசம் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விவகாரம் தான். ஆகவே ஹவுதிகளை ஒன்றும் செய்ய முடியாது. அதுமல்லாமல் இப்பொழுது ஈரான் ஒரு நிலையான 1404 என்கின்ற எக்ஸைஸை ஓமன் மற்றும் இந்திய பெருங்கடலிலே அவர்கள் நடத்தி உலகம் முழுவதும் தாங்கள் அமெரிக்காவையும் இவர்களையும் சந்திக்க தயார். ஈரான் மிசைல் ஆர்சனல்ஸ் ஸ்ப்ரெட் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட். தெஹ்ரானில் தாங்கள் சீக்ரெட் மிசைல் வைத்திருப்பதாகவும் மாற்று ஆயுதங்களை கண்டு இஸ்ரேல் பதட்டம் அடைந்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இஸ்ரேலுக்கு பெரும் புலிக்கரைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நசீர் ஜதேயா டிஃபென்ஸ் மினிஸ்டர் நசீர் ஜதா அவருடைய பேச்சு, வி இன்வைட் அதாவது நாங்கள் அட்வான்ஸ்டு மேனவரபிள் வார்ஹெட்ஸ் ஓவர் த ஃபாஸ்ட் இயர்ஸ், முன்னார் காலத்தில் சூழ்ச்சி செய்யக்கூடிய அது என்ன சில நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். தற்போது இதை தவிர்த்து கல்ஃப் ஆஃப் ஓவனில் ஈரானுடைய நேவி டெஸ்டட் ஃபயர்ட் த க்ரூஸ் மிசைல் இன் த கல்ஃப் ஆஃப் ஓமன் ஷோர் டு உள்பகுதி இருந்து தரைத்தளங்கள். இப்படி கடுமையான ப்ராக்டிஸை அவங்க செய்கிறாங்க. ஏர்கிராஃப்ட்ஸு CJ-10 40க்கும் மேற்பட்டவைகளும் அதுக்கு முன்னாடி சீனாவோடு அக்ரிமெண்ட் போட்டு ஹட் பீன் டன், அதுவும் முடிஞ்சிருக்கிறது. அப்போ அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் பயிற்சி வருகிறது. சீனா வலிமையாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. பயிற்சிகளை அல்ல ஆயுதங்களை அவர்கள் மாறி கொடுத்து கொண்டிருக்கிற செய்தியும் நமக்கு வருகிறது. ஈரான் நாங்கள் பல்வேறு தேசங்களில் நேற்று ஈரான் வெளியிட்ட அடுத்த செய்தியில் நாங்கள் பல்வேறு நாடுகளில் வெப்பன் ஃபேக்டரிஸை கட்டமைத்துள்ளோம் என்றும் ஈரான் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு பல்வேறு நாடுகளில் என்றால் எந்தெந்த நாடுகளில் என்பதும் தெரியாது. எல்லாம் பொய் சொல்வோர்கள் அல்ல. சாதனைகளை நிகழ்த்தி தாக்குதலை நிகழ்த்தி விட்டு பேசுகிறார்கள். அவர்களுடைய சிஜில், அல் ஃபத்தா, கெய்பர் ஷோம் நிறைய தாக்குதல்கள். இதை தாண்டி தான் சொல்றாங்க அணு ஆயுதங்கள் அல்லாத இன்னும் அபாயகரமான கட்டமைப்புகளை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சிருக்கிறோம். உலகம் முழுவதும் நாங்கள் வி கன்ஸ்ட்ரக்டட் நிறைய த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆர்சனல்ல நிறையா வேர் இன்வென்டட் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆன்கோயிங் த ப்ராசஸ், எச்சரிக்கையாயிரு அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்கிறது. அது சமய 15 நாட்கள் இந்த போர் நடந்திருந்தால் நீங்கள் இழப்பது மிக அதிகமாக இருந்திருக்கும். இந்த மிசைல்
இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸை தடுக்க இயலாது, எங்களுடைய மிசைலை ஏர் டிஃபென்ஸால் தடுக்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். தாட் சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள், பெட்ரியாட் இருந்தது, அதே போன்று அவர்களுடைய அயன்டோம், அயன் பீம், அது மாதிரி ஏரோ டிஃபென்ஸ், டேவிட் சில்லிங், ஏரோ 3 எதுவுமே வேலை செய்யல. டோட்டலி எல்லாம் ஹஸ் பீன் பேரலைஸ்ட். அது முடங்காக மாறிவிட்டது, தடுக்க சக்தி இல்லை. அவ்வளவும் அடுத்தனால தான் இவ்வளவு பெரிய உயிர் பலி. ஏன்னா இஸ்ரேல் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒரு 3000 பேர் இறந்தா 30 பேர் சொல்லுவான். இன்னைக்கு வரைக்கும் 30 பேர் தான் இறந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம அந்த கணக்கை நம்ப வேண்டியதில்லை, ஆனால் இவங்க ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆகவே இந்த 15 நாட்களுடைய போரில் நாங்கள் வி ப்ரூவ்ட் அவர் எஃபிகசி. யார் சொல்றா? தெஹ்ரான் சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய எஃபிகசியை, எங்களுடைய வைப்ரண்ட் ஆக்டிவிட்டியை, திறன் சார்ந்த நிலைப்பாட்டை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி அவர்கள்ட்ட காசம் பஷீர் இப்போது ஒரு மிக முக்கியமாக ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய பெயர் காசம் பஷீர். அது இப்பொழுது ஏவ மாட்டோம். இது மீடியம் ரேஞ்சஸ்லையும் இருக்கிறது, மிடில் ரேஞ்சஸிலும் இருக்கிறது, லாங் ரேஞ்சிலும் இருக்கிறது. அதாவது இது 1200 கிலோமீட்டர் துல்லிய டிசைசிவ் அட்டாக்காக வைக்கக்கூடிய இந்த காஷிம் பஷீர் அல்லது பஷர், இதுவும் இப்பொழுது ஒரு மிரட்டலாக இருக்கிறது. டோட்டலாக நாம் இப்போ பார்க்கிறோம், இந்த நிகழ்ச்சியில் முடிவுக்கு என்ன வருகிறோம் என்றால், ஹவுதிகளும் ஈரானும் உறுதியாக இருக்கிறார்கள். ஈரான் என்றால் ஹவுதி, ஹவுதி என்றால் இது ஒன்று. அவர்கள் 1404 கடல் பயிற்சியின் மூலம் அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். இதை பட்ட அனுபவத்தின் மூலம் இஸ்ரேல் நிறைய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேல் தற்போது வாருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக. இஸ்ரேலும் ஈரானுடைய தாக்குதலை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அமெரிக்கா யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு விமானத்தை அனுப்புவேன் என டொனால்ட் ட்ரம்ப் மேர ஸ்டேட்மெண்ட், அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய அறிவிப்பானை, வாக்குறுதி கொடுக்கப்பட்டு விட்டது. சரி, இப்பொழுது ப்ரிப்பேர்ட் 2 நாடுகளுமே தயாராகி இருக்கிறார்கள். இப்பொழுது ஈரானுடைய தலைவில் சொன்னது, நாங்கள் மிக குறைவான தாக்குதலில் இதை செய்திருக்கிறோம், இன்னும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார், உலகம் முழுவதும் நாங்கள் இதை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி உலகத்திற்கு, யூரோப்பிய யூனியனுக்கும் அது நல்ல செய்தி அல்ல, அமெரிக்காவுக்கும் அது நல்ல செய்தி அல்ல, குறிப்பாக யூதராஜ்யத்திற்கு எந்த நிலையிலும் நல்ல செய்தி இல்லை. முடிந்தது ஒன்று. அடுத்து, இப்பொழுது ஹமாஸ் கடைசி வரைக்கும் அழிந்தாலும் அழிந்து போவோம் தவிர ஒருபோதும் ஆயுத மௌனிப்புக்கோ டிசர்ம் கீழ் வைப்பதற்கோ தயாராக இல்லை. ஆகவேதான் 60,000, 40,000, 20,000, அதே போன்று கிடியன் சார்ஜ் பி 2வது அலை வேவ்ஸ் என்ன சொன்னார்கள்? செப்டம்பர் முதல்ல 1வது நாளைக்கு மறுநாள் 2 நாளைக்கு கழிச்சு செப்டம்பர் அட்டாக், செப்டம்பர்னு ஒரு அடுத்த வார அட்டாக், அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், 26, பிப்ரவரி, மார்ச், இந்த 3-4 வேவ் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் வாயு வார்த்தைகள் தான். இதை இம்ப்ளிமெண்ட் செய்யறதற்கு எந்த கட்டமைப்பும் இல்லாமல் ஆட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை, நான் சொல்லலை. இஸ்ரேல் டைம்ஸில் உள்ள செய்தியை தான் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன், புரியுதா? இதெல்லாம் அறிவிப்பானை செஞ்சாலும் எதுவுமே நடக்கலை, எதுவும் நடக்க சாத்தியமும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க. எலைட் ஃபோர்ஸே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான், எல்லாருமே ஓடி வர்றாங்க. மக்கள் யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. 50 வயசுக்கு மேலே உள்ளவனை தான் வலுக்கட்டாயம் வச்சுருக்கான். 25 வயசு 30 வயசுலாம் காம்பேட் ஜோனில் போகல, ரிசர்வ் ஆர்மியும் போகாது. இதை போனால் என்ன நடக்குங்கிறத அல் கசாம், அல் குஸ், அல் அக்ஸா மேட்ரியார்ஸை தாண்டி ஏராளமான இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் நுண்டி டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொப்ளகேட், அதாவது ப்ரொஃபஸ் பண்ணுறாங்க ஒரு செய்தியை, என்னன்னா நீ உள்ள காலை வச்சா காலி. அந்த நிகழ்வு தான் இப்பொழுது கொடுமையாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் மிக நல்ல மனிதனாக நான் 1 மில்லியன் 1 டன், அதாவது 1 மில்லியனை நான் சாப்பாடை கொடுத்துருக்கேங்கிறான் பெஞ்சமின். சொல்வது பொய், நயவஞ்சகத்தனம், எதுவுமே உண்மை கிடையாது. இரக்கமே இல்லாத இந்த மனிதர் பொய் சொல்கிறார். அதை அனைத்தையும் கடத்தி கொண்டு சொன்ன பொய் சொல்கிறார். சொல்லிட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு ஏன் போற? இவ்வளவு வேலை செஞ்சில்ல நீ,
அடிச்சு அப்போ இதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் மிகப்பெரிய துவேஷிகள் என்பதை இந்த செய்தியிலிருந்து புரிய முடியாது. ஏனென்று சொன்னால், பேச்சுவார்த்தை நீ ஏன் நடத்த போற? நீ தான் எல்லா ஆயுதங்கள் வச்சிருக்கே, துவம்சம் செய்ய போகிறிய. கசாவின் பல பகுதிகள் பஃபர் ஜோன் உங்ககிட்ட தானே இருக்கு. வேற ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகணும்? பிடித்து விட்டு டெக்ளேர் பண்ணி செட்டிலர்ஸை கொண்டு பண்ணலாமே. அங்கதான் சர்வதேச போரியல் வல்லுநர்களும் பொலிட்டிக்கல் அனலைஸ்ன்னு சொல்றார்கள், அவர்களுக்கு எதுவும் இயலவில்லை. இதெல்லாம் பாதி பொய். உண்மை அவர்களுக்கு தெரியும். 2 ஆண்டுகளாக நாட்டினுடைய ஜிடிபி டிக்ளைன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சுற்றுலாத்துறையின் வருமானங்கள் எதுவுமே இல்லை. மக்கள் டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. யூதர்கள் இனி இந்த நாட்டில் வாழ தயாரில்லை என்று அவர்கள் தேர்ந்தெடுத்த நாடு 2. ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று பிரான்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீஸில் பல தீவுகளுக்கு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே எவ்வளவு காலம்தான் பெஞ்சமினாலும் பென்கேவிராலும் பெசரேல் ஸ்மூட்ராஸையும் கொண்டு போக முடியும் என்பதை அடுத்தடுத்த செய்திகளோடு பார்ப்போம். நன்றி.